ஹலோ, ஹலோ. ஆ இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல பார்க்க போறது வந்து 3 சம் நம்பர் 15. ஸோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்ஸ் அரே குடுத்துடுறாங்க இதுல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 3 நம்பர நம்ம வந்து கூட்டணும் அப்டின்னா 0 வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்ஸ் அப்டின்னா, டூப்ளிகேட் ட்ரிப்ளெட்ஸ் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இதுல வந்து 3 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அ -1 -1 2 இது 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 3த்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா 0 வருது. அதே மாரி -1 0 1 இத டோட்டல் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு 0 வருது. ஸோ இந்த மாரி 0 வரா மாரி இருக்கிற ட்ரிப்ளெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் ப்ராப்ளம். ஓகே. ஸோ எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம சப் ப்ராப்ளமா பிரிக்க போறோம் நம்ம. ஓகே. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 2 சம் வந்து போட்டுருப்போம். நம்ம ஈஸில நீங்க போட்டுருப்பீங்க. ஸோ அத தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். பட் ஆனா 2 சம் பிளஸ் 1 சம் அந்த மாரி வச்சுக்கங்களேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுதான் அவங்க குடுத்துருக்க இன்புட்ஸ் ஓகேவா? -1 0 அ 1 2 -1 -4 ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது இப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு சால்வ் பண்றது. இங்க போணும், அப்புறம் இங்கேருந்து இங்க பார்க்கணும், இங்க இருக்க கொஸ்டின இங்க பார்க்கணும். அந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சார்ட் பண்றோம் நம்ம இத. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சார்ட் பண்ணிடுறோம். ஸோ சார்ட் பண்ண உடனே -4 அ -1 -1 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல்லா ஃபர்ஸ்ட் இது வந்து 2 லூப்ல பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 2 லூப்ஸ்ல பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அ ஃபர்ஸ்ட்டு லூப்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐட்ரேட் ஆல் எலிமெண்ட்ஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் லூப் வந்துட்டு பைனரி சர்ச் மாரி பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஐ மீன் லோ, ஹைன்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸோ செகண்ட் லூப்ல ஃபர்ஸ்ட் லூப்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் வேல்யூ வச்சுக்க போறோம் நம்ம. அதாவது ஃபைண்ட் வேல்யூன்னு வச்சுக்கங்களேன். ஈக்குவல் டூ 0 மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட்டு லூப் எலிமெண்ட் எடுக்க போறோம் நம்ப. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லூப்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு -4 எடுப்போமா நம்போ? இங்க -4 வரும். 0 மைனஸ் ஆஃப் -4ன்றது வந்துட்டு ஈக்குவல் டூ 4 ஓகே இந்த கேஸ்ல. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் லூப்ல இந்த லோ பிளஸ் இண்டெக்ஸ் ஓகேவா? ஐய்யய்யோ! இண்டெக்ஸ் வந்துட்டு எவன்லாம் வந்துட்டு இந்த ஃபைண்ட் வேல்யூவா இருக்கானோ, அவன் வந்து நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஓகேவா? அவன தூக்கி ரிசல்ட்ல போட போறோம். ஓகே ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்படி தான் போகப்போது. ஓகே. ஸோ தட் மீன்ஸ் -4 எடுக்க போறோம் நம்போ. அதுக்கப்புறம் இது வந்து லோன்னு இருக்கும். இது வந்து ஹைன்னு இருக்கும். லோ பிளஸ் ஈக்குவல் டூ இந்த 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 இதனுடைய 0 மைனஸ் ஆஃப் 4 தட் மீன்ஸ் 4 அப்படின்னு செக் பண்ற போறோம். இல்ல அப்படின்னோனே, இதனுடைய சம் வந்துட்டு லெஸ் தென் அந்த ஃபைண்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா, லோவ மூவ் பண்ண போறோம். இல்ல ஹையரா இருந்துச்சுன்னா, ஐ மீன் ஹைய வந்துட்டு இங்க மூவ் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அதே கான்செப்ட் தான் ஹியர். ஓகே. ஸோ இப்படி தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவா எடுக்க போறோம் நம்போ. ஒரு வேல்யூ எடுத்துட்டு, இதுக்குள்ள 2 நம்பர் ஆட் பண்ணா, இதனுடைய 0 மைனஸ் இந்த சம்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறோம் நம்போ. அப்படியே ஒவ்வொரு எலிமெண்ட்டா மூவ் பண்ணிட்டே போறோம் நம்போ. ஆ ஸோ எங்கெங்கலாம் ட்ரிப்ளெட்ஸ் வருதோ, அதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல போட்டு, அந்த லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் வந்து சொல்யூஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. கோடிங் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரிட்டர்ன் டைப் வேணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரிட்டர்ன் டைப். result equal to new array list ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு திங் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அரேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அரே ஸ்டார்ட் ஆஃப் நம்ஸ் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் இன்டிஜர் I equal to 0 I less than nums டாட் லென்த் -2ன்னு வச்சுக்க போறோம் நம்ம. ஓகேவா? எதுக்கு தெரியுமா -2? இப்போ இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த எலிமெண்ட்ல இதுவரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் நம்ப. இதுக்கப்புறம் எந்த 2 எலிமெண்ட்டும் கிடையாது. ட்ரிப்ளெட்ஸ் கிடையாது. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ அதனால வி டோன்ட் நீட் டூ செக் ஃபார் யூ நோ த ஐ மீன் இதுல இருந்து 2 எலிமெண்ட் இல்லாதனால நம்ம வந்து -2ல ஸ்டிக் பண்ணிக்கலாம் நம்ப. ஓகே. சிம்பிளா. ஸோ இங்க வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்டின்னா, இது அ டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. i நாட் ஈக்குவல் டூ i, j, i நாட் ஈக்குவல் டூ k, j நாட் ஈக்குவல் டூ k ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னா,
இப்போ நீங்க இத சார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், -1, -1 வந்துரும்ல இங்க. இப்போ சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. -4, -1, -1, 0, 1, 2ன்னு இருக்குல்ல. ஸோ -1 வந்துச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம ட்ரிப்ளெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் -1க்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் -1க்கு நம்ம பண்ண தேவையில்ல. நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே. ஸோ இஃப் I ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, உள்ள போயிடு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு யூ டோன்ட் நீட் டூ செக் எனிதிங். ஓகேவா? அப்படி இல்ல ஐ மீன் அப்படி இல்ல அப்படின்னா, நம்ஸ் ஆஃப் I நாட் ஈக்குவல் டூ நம்ஸ் ஆஃப் I + 1 இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் அடுத்த கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதாவது இந்த 2 நம்பரும் வந்து சேமா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் அட் ஓடிடு, வெளில ஓடிடு. சேமா இல்லன்னா மட்டும் உள்ள வந்து ட்ரிப்ளெட்ஸ் இருக்கான்னு பாரு. இதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வரும்போது, நம்ம வந்துட்டு ஆஸ் யூசுவல் பைனரி சர்ச்க்கு வந்து லோ ஈக்குவல் டூ இந்த I + 1 வந்து பண்ண போறோம். ஏன்னா, நம்ம இந்த எலிமெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இதிலிருந்து இதுக்குள்ள தான் ட்ரிப்ளெட்ஸ் எடுக்க போறோம். அதனால I + 1. ஓகேவா? அதே மாரி I ஈக்குவல் டூ நம்ஸ் டாட் லென்த் -1. ஓகே. ஏன்னா ஹைன்றது வந்துட்டு இந்த இண்டெக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சம் எடுக்க போறோம் நம்ம. சம் என்னன்னா, நம்மளுக்கு தேவை 3 நம்பர் கூட்டினா 0 வரணும். அப்போ இப்போ இந்த 2 நம்பர் கூட்டினா என்ன வரணும்னா 0 மைனஸ் இந்த நம்ஸ் ஆஃப் I. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல என்னவா இருக்கும்னா 4ன்னு இருக்கும் இந்த கேஸ்ல. ஓகே. 0 -4 வந்து 4. அப்போ இந்த லோ பிளஸ் I ஓட இண்டெக்ஸ் கூட்டினா 4 எவன் வரானோ அவன் தான் நம்ம ட்ரிப்ளெட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு லோ லெஸ் தென் ஹை. ஓகேவா? இப்போ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு நம்ஸ் ஆஃப் லோ பிளஸ் நம்ஸ் ஆஃப் I ஈக்குவல் டு இந்த சம் எவன் இருக்கானோ அவன் நம்ம ட்ரிப்ளெட்ஸு. அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப்ல வந்துட்டு இந்த நம்ஸ் ஆஃப் லோ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் I லெஸ் தென் சம்மாக இருந்துச்சுன்னா ஐ மீன் ஸோ இதில் வந்துட்டு லெஸ் தென் சம்மாக இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு அந்த லோ வந்துட்டு இங்கே மூவ் பண்ணு. ஓகேவா? லோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இதெல்லாம் பைனரி சர்ச் கான்செப்ட் தாங்க. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப டெப்த்தாக போகணும்னு நினைக்கல. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால. ஸோ பைனரி சர்ச்சில் எப்படி ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறது ஸ்டார்டிங் அரேல அப்படின்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து மேட்ச் ஆகிடுச்சு இந்த நம்பருக்கு. அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இந்த ரிசல்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெத்தட் இருக்குது. அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்டு அதில் வந்துட்டு இந்த நம்ஸ் ஆஃப் லோ இந்த நம்ஸ் ஆஃப் I கமா இந்த நம்ஸ் ஆஃப் I இந்த 3 நம்பர்ஸ் இருந்து தான் இந்த ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு செக் இருக்குது நம்மளுக்கு. ஓகே. ஸோ என்னென்னா இப்போ இங்கே இருக்கீங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 நம்பரும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த 2 நம்பர் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ட்ரிப்ளெட்ஸ் தான். அதனால் நீங்கள் இதுலேருந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டில் கண்டினியூ. ஓகேங்களா? ஸோ என்னென்னா அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர் வந்துட்டு சேம் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும். எப்படின்னா 2 லூப்பில் இந்த லூப்லேயும் ட்ரிப்ளெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணணும். இந்த வைல் லூப்லேயும் ட்ரிப்ளெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வைல் லூப் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ லோ லெஸ் தென் ஹை அண்ட் இப்போ நம்ஸ் ஆஃப் லோ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லோ ப்ளஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா லோ ப்ளஸ் ப்ளஸ் அதே கண்டிஷன் தான் வந்து இந்த வைல் லூப்புக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன வரும்னா ஹை -1. ஓகேவா? ஸோ இங்கே இருந்துட்டு பேக்கில் டூப்ளிகேட் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் இக்னோர் பண்ணு அப்படின்றத சொல்ல வரோம் நம்ம. ஓகேவா? ஸோ இங்கே வரும்போது I -, வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒன் செட்டில் ஆனதுக்கப்புறமா இப்போது நீங்கள் இது பற்றிக்கு மறந்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரிப்ளெட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க? ஸோ அடுத்த நம்பர் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ அதனால் ஐயை இங்கே மூவ் பண்ணணும், லோவை இங்கே மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் லோ ப்ளஸ் ப்ளஸ் I -. ஓகே. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரன் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆன்சரே தப்பு. குட் ஜாப்.
ஓகே. ஃபர்ஸ்ட்டு கேஸ் தப்பு. ஓகே. ஸோ இது ஏன் 1 தான் வந்திருக்கு? ம். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் 2 மைனஸ் கரெக்ட்டு தான். I = 0 நம் ஆஃப் I நாட் ஈக்குவல் ஓ! ஆக்சுவலா நம்ம I = 0 ஃபர்ஸ்ட்டு போனதுக்கப்புறமா, அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -1 வரும்போது, நம்ம ஆல்ரெடி இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பதில் நம்ம இந்த பக்கம் போயிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் த ப்ராப்ளம். ரன் பண்ணலாமா? ஓகே. தேர் யூ கோ. ஓகே. அவ்வளோதாங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சொல்யூஷன் புடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அடுத்த லீக் கோட்ல பார்க்கலாம். பாய்.